சரி guys, நம்ம நீங்க 2 பேரும் நெட்ல பேட்டிங் ஆனீங்கடா, நீங்க நிறைய தப்பு பண்ணீங்க. பட் நம்ம அதுல இருந்து ஒண்ணு மட்டும் எடுத்து கரெக்ஷன் பண்ண போறோம். ஏன்னா இது ரொம்ப பேட்டிங்கோட ஃபண்டமெண்டல். பேக் லிஃப்ட் அண்ட் பேக் ஸ்விங். இப்போ பேக் லிஃப்ட் பேக் ஸ்விங் எதுல பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய டாப் ஹேண்ட்ல இப்படி காக் பண்ணும்போது டாப் ஆஃப் த பேக் ஸ்விங்கிங் வரும். ஆனால் உங்க 2 பேருக்குமே நீங்க வந்து பாட்டம் ஹேண்ட்ல பேட்டை லிஃப்ட் பண்ற, நீ வந்து பேட்டை இப்படி தூக்குற. ஃபர்ஸ்ட் காகிங் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு ரிஸ்ட் இப்படி பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்றீங்களா? இப்படி கீழே மேல இதை தான் பேட்டை வச்சு பிளேஸ் பண்ண போறீங்க. பாருங்க, இது தூக்கணும்னே பாருங்க, டாப் ஆஃப் த பேக் ஸ்விங்கிங் வந்துச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் த பேட் வந்து இதுல இருக்கும், ஆனால் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ ரிலாக்ஸ்டா இருக்கும்போது உங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்பீடா நடக்கும். நீங்க தூக்கும் போது ஸ்டிஃபா வச்சுக்கிறது, டைட் பண்றது அதெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா பால் ரியாக்ட் பண்ண உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ நீங்க இதுக்கு என்ன ட்ரில் பண்ணலாம்னா, நீங்க டாப் ஹேண்ட் ட்ரில் பண்ணலாம், காக்கிங் மட்டும் தனியா. ஓகேவா? இந்த ட்ரில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாட்டம் ஹேண்டும் கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். வி ஆர் த பிளேஸ் ஆர் ஆஃப் பிளேஸில் பிளேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக காக் பண்ணி, நீங்கள் காக் பண்ணும்போது ஒரு எல் ஷேப் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் போடும்போது ஃபிகர் ஆஃப் 9 இருக்கும். இதை வந்து நீங்கள் மிரர் பார்த்து ட்ரில் பண்ணலாம். ஸோ இது பண்ணும்போது உங்களோட பேக் லிஃப்ட் அண்ட் பேக் ஸ்விங்கு உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்கள் பேட்டிங் ஆடுறது. சரியா? இது பண்ண பாருங்க. ஓகே, தேங்க்யூ.